பாருங்கள் செல்வங்களே, என்னை பாருங்கள் உடன்பிறப்புகளே. கடவுள் உலகத்தை படைத்தார். அதில் எதையோ படைத்தார். ஆனால் நாம் தங்குவதற்கு ஒரு இடத்தை அவர் படைக்கவில்லை, ஒரு வீட்டை அவர் படைக்கவில்லை, மறந்து விட்டார். மழை வந்தால் நனைகிறோம், வெயில் வந்தால் மரத்தடியை நாடுகிறோம். நமக்கென்று ஒரு இருப்பிடத்தை அவர் படைக்க மறந்து விட்டார். மனிதனை படைத்தார், அவனுக்கு அறிவை கொடுத்தார். ஒன்றல்ல இரண்டல்ல, ஒன்றாய் இரண்டாய் எடுத்து சொல்லலாம். 5 அறிவுகளை படைத்தார். ஆறாவது அறிவையும் படைத்தார். ஆனால் நாம் தங்குவதற்கு ஒரு இடத்தை அவர் படைக்கவில்லை. தாத்தா, என்ன எடுத்து படைக்கவில்லை? இவ்வளவு பெரிய உலகத்தை படைத்திருக்கிறார். அவர் நமக்கு தங்குவதற்கு ஒன்று எதையும் படைக்கவில்லை என்று சொல்லுகிறீர்களே தாத்தா. சாமிக்கு கோபம் வந்துடாதா தாத்தா? அவருக்கு கோபம் தான். எனக்கேண்ணா, அவர் பண்ணதை தான் நான் சொல்கிறேன். என்ன தாத்தா, என்னத்தை அவர் படைக்கலை, தங்குவதற்கு படைக்கலைன்னு சொல்கிறீங்களே, என்ன தாத்தா அது? என் செல்வங்களே, பாருங்கள். என்ன அழகான வீடு, என்ன அருமையான வீடு. இதை அவர் நமக்கு படைக்கவில்லை. மனிதனாக நமக்கு புத்தியை படைத்து விட்டார். இருப்பதற்கு ஒரு வீட்டை படைக்கவில்லை. நாம் என்ன செய்தோம் தெரியுமா? எனக்கு புத்தியை படைத்து விட்டாயே இறைவா, தந்தையே. நாங்கள் இருப்பதற்கு இடத்தை நாங்களே பண்ணிக்கொள்கிறோம். பாருங்கள், நாங்கள் பண்ண வீட்டை பாருங்கள், இந்த ரோட்டை பாருங்கள். செல்வங்களே, நான் இதைத்தான் சொல்லுகிறேன். என்ன அருமையான வீடு. நாம் தங்குவதற்கு மழையிலிருந்தும் வெயிலிலிருந்தும் காற்றுகளிலிருந்தும் மற்ற மிருகங்கள் எதிராளிகளிருந்தும் தப்பித்து கொள்ள, பாதுகாத்து கொள்ள நாமே நமக்கு ஒரு பாதுகாப்பான வீட்டை நாம் படைத்து கொண்டோம். பார்த்தீர்களா? பாருங்கள், என்ன அருமையான வீடு. பாருங்கள், இதை நாம் படைத்து கொண்டோம். கடவுள் நமக்கு தந்த அறிவையும் பூமிக்குள்ளே படைத்த அனைத்து மெட்டீரியல்களையும் பயன்படுத்தி இந்த வீட்டை நாம்
செய்து கொண்டோம், வீட்டை கட்டி கொண்டோம். பாருங்கள், என்ன அழகான வீடு. இதை அவர் படைக்க மறந்து விட்டார். பாருங்கள், வீடு நன்றாக இருக்கிறதா? இதற்கு வாசல் படி இருக்கிறது. அதை திறந்தால் உள்ள பலவிதமான அறைகள், ரூமுகள் இருக்கிறது. அதில் சமைப்பதற்கு ஒரு ரூம், உறங்குவதற்கு ஒரு ரூம், இருப்பதற்கு ஒரு ஹால், கழிவதற்கு கழிவறை, இவைகள் எல்லாம் நாம் படைத்து கொண்டோம். இதை பார்த்து அவர் மிகவும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார். என் மகனே, நான் படைக்காத படைப்புகளெல்லாம் நீங்கள் படைத்து கொண்டு சந்தோஷமாக இருக்கிறீர்களே, வெரி குட் அப்படின்ட்டு நம்மை அவர் பார்த்து பாராட்டுகிறார். அந்த பாராட்டுகளுக்கு படைத்தவனுக்கு நன்றி சொல்வோமா? நன்றி கடவுளே.